ஹாய், நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ தோத்த கட்சி ஜெயிச்ச கட்சின்னு 2 விதமாக இருப்பாங்க. இப்போ ஜெயிச்ச கட்சி அடுத்த எலெக்ஷனில் தோக்கிறதுக்கும் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தோத்த கட்சிக்கும். ஸோ இது எல்லாமே மாறி மாறி நடக்க போகுது. மக்களாகிய நம்மளும் மாறி மாறி தான் ஓட்டு போட்டுகிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஜெயிச்ச கட்சியிலேருந்து மாநிலங்கள் பார்த்தா சிஎம்னு, இந்தியா லெவல் பார்த்தா பிஎம்னு பதவி ஏற்க போகிறாங்க. ஸோ இப்போது சிஎம் பிஎம் இருக்காங்கன்னா மொத்த இந்தியாவையும் மொத்த மாநிலத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா நிர்வாக ரீதியாக மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ப துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சர் நியமித்து பார்த்துப்பாங்க. ஸோ ஒவ்வொரு துறையும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை லாபத்துக்கு கொண்டு வர்ற முயற்சியையும், லாபத்தில் போயிட்டு இருந்தால் அதை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு சில திட்டங்களை வகுப்பாங்க. அதுக்கு சில நிதிகளை ஒதுக்குப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த நிதி அந்த திட்டத்தின் வளர்ச்சிக்கோ இல்லை நஷ்டத்திலிருந்து லாபத்தை மாற்றுறதுக்கோ பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் மேலும் சில சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும். இல்லை இந்த திட்டத்தில் ஏதாவது ஓட்ட ஒடுசல் இருந்துச்சுன்னா அது கவர் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ ஃபண்டு, மாவட்ட கவுன்சிலர் ஃபண்டு, ஒன்றிய கவுன்சிலர் ஃபண்டு, தலைவர் ஃபண்டு அப்படின்னு இந்த திட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் என்னென்ன ஆகுதோ பார்த்து பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஒவ்வொரு திட்டத்தையும் அரசியல்வாதிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி தூங்காமல் கொள்ளாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு இருக்கும். இல்லைன்னா அனுபவம் வாய்ந்த அரசு அதிகாரிகள் கீழே ஒரு குழு அமைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூம் போட்டு தூங்காமக்கெல்லாம் யோசித்து ஒரு பிளானை சப்மிட் பண்ணுவாங்க. அது பேப்பர் வைஸாகவும் இருக்கும், இல்லை டிஜிட்டல் இந்தியான்றதில் பென்ட்ரைவ்லையும் சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அரசியல்வாதி அவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த திட்டத்தை கோத்ரூ பண்ணிவிட்டு அது வேணும்னா டிக்கு, வேணான்னா இன்ட்டு இது போடணும். சரிங்களா? இப்போ இந்த டிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது 10% மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்து இருக்குது. மீதி 90% எப்படி இருக்குன்னா கமிஷன் பேஸ் தான் இருக்குது. அப்படியே அந்த 90%ல் 50% பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மறைமுகமாக கெடுதல் பண்ணுற மாதிரியும், டைரெக்டாகவே மீதி 50% கொஞ்சம் சின்னதாக அப்படியே கெடுதல் பண்ணுற மாதிரியும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஏன் அவங்க கமிஷன் பேஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது எலெக்ஷன் வரும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்ல. அப்புறம் ஏன்னா அங்கே காசு போட்டு தான் ஜெயிக்க முடியும் மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்ல விட இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா காசு இருந்தால் இங்கே ஜெயிச்சலாம்ப்பா அப்படின்னு ஒரு விதையை விதைச்சிருக்காங்க மக்கள் மத்தியில். மக்களும் என்ன பண்ணுறது தெரியுமா, அதுக்கு நல்லா செழிப்பாக செடியா கொடியா மரமாக அந்த காசு இருந்தால் ஜெயிச்சலாம் அந்த விதையை போட்டாங்களே, அது நல்லா செழிப்பாக நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் மரம் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், மக்களாகிய நம்ம எலெக்ஷன் டைமில் இப்போ 500 ரூபா தான் கொடுத்தான், அவன் 1000 ரூபா கொடுத்தான், இவன் நம்மளை ஏமாற்றிருக்கான் 500 ரூபா கம்மியாக கொடுத்து, அதனால் 1000 ரூபா யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் ஓட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கணும். ஆக்சுவலாக 500 ரூபா கம்மியாக கொடுத்து அவன் ஒன்றும் நம்மளை ஏமாற்றலைங்க, நம்ம தான் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம தான் நம்மளை ஏமாற்றிக்கிறோம். ஓட்டு எப்படி போடணுன்னா, ஓட்டுக்கு காசு தர்றது தப்பு, ஓட்டுக்கு காசு வாங்குறதும் தப்பு. சரிங்களா? நான் இப்போ நானா ஒரு ஐடியா சொல்ல வரேன்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு யார்கிட்ட காசு வாங்கினீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. யார் காசு தராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணால் காசு இருந்தால் ஜெயிச்சிடாம்ப்பான்னு ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அரசியல்வாதி மத்தியில், அதை அழிக்க முடியும். அதை அழித்தாவே இங்கே பாதி பிரச்சனை இல்லை, முழு பிரச்சனையும் ஒழிஞ்சிருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ அவங்க கமிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் கிளிக் பண்ணுறாங்க, நம்மளும் என்ன பண்ணுறோம், காசுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போகிறோம். ஓகேங்களா? இது திரை மறைவில் நடக்கும் சொல்கிறேன். ஸோ ஒரு ஒர்க் நடக்குதுன்னா அதில் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். 100%, 100% தரமாக எதிர்பார்க்க முடியாது. குவாலிட்டியில் கை வச்சுருவாங்க. ப்ளஸ் ஊழல் நடக்கும். மேற்கொண்டு என்ன சொல்லணும், மக்களுக்கு அரசியல்வாதி என்ன பண்ணணும்னா இலவச கல்வி, இலவச மருத்துவம், இராணுவ பாதுகாப்பு, இது 3 மட்டும் இலவசமாக கொடுத்தா போதும். மீது எல்லாமே மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாவே அவங்களே கடினமாக உழைச்சி சம்பாரித்து அவங்களுக்கு தேவையானதான் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், இவங்க தர 500 1000க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போகிறதால ஊழலும் நடக்குது, விலைவாசியும் ஏற்றி விட்டுறாங்க. சரிங்களா?
நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடுமையாக உழைக்கிறோம் சரிங்களா. ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும். அந்த வருமானத்தை நம்ம பெரும்பாலும் பணத்தை எதுக்கு செலவழிக்க யோசிச்சு பாருங்கள். ஒன்று மருத்துவமாக இருக்கும், இன்னொன்று கல்வியாக இருக்கும், மூணாவது உணவு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறதால தான் ஊழல் நடக்குது. நடக்கிற எல்லா ஸ்கீம்லேயும் தரம் வந்து குறைவாக இருக்குது சரிங்களா. ஸோ ஊழல் எல்லாவே என்னாகுன்னா விலைவாசி கண்ட்ரோலில் இருக்கும் ரைட்டுங்களா. ப்ளஸ் நம்ம அதிகப்படியான அமௌண்ட் வந்து எதுக்கு செலவிடுறோம், கல்வி மருத்துவம் சரிங்களா. இதுவும் நமக்கு இலவசமாக கிடச்சிச்சின்னா நம்ம சம்பாரித்து ஒவ்வொரு ஆளுமே நல்லா சேர்த்து வச்சு செட்டில் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க காரணம் நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கிறது இல்லாமல் யார்கிட்டேருந்து காசு வாங்குறோமோ அவங்களுக்கே ஓட்டு போகிறோம். இதான் முக்கியமானது. ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருச்சு, இதை பற்றி இப்போ பேசி என்னப்பா பண்ண போகிறேன், எலெக்ஷன் முன்னாடி போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும் இந்த வீடியோ நினச்சிங்கன்னா, எலெக்ஷன் முன்னாடி போடலான்னு பிளான் இருந்துச்சு. அப்படி போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, லைக் போட்டிருப்பீங்க, இல்லை கமெண்டில் ஏதாவது உளறி வச்சு போய்கிட்டு இருப்பீங்க ரைட்டா. அதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. ஸோ இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுமே ஒன்று தான், கட்சி பேர் தான் வேறு. இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா மக்களில் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்பிட்டு இருக்காங்க பற்றிய ஒரு மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் இப்போ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ சில விஷயம் சொல்லியிருக்கேன், அரசியல்லாம் எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டை வந்துருச்சு. அடுத்து ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்ய போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பேஸ் பண்ணி அடுத்த 5 வருஷம் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி அவங்க பண்ணுறாங்களாம் என்ன பண்ணுறேன் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன இப்போ தெரியும்னா, ஆமாம் எது உண்மை போய் தெரிஞ்சிட்டு போகுது சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 வருஷம் கழிச்சு வர எலெக்ஷனில் இல்லை 2026 வர சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யார் ஓட்டுக்கு காசு தரலையோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் ரைட்டுங்களா. ஓட்டு காசு கொடுத்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் 2 டைம் அவங்கள்ட்ட காசுலாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு படம் தோக்க வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கையில் ஓட்டுக்கு காசு இருக்காது சரிங்களா. ஓகே சரி, ஓகேப்பா, காசு யார் கொடுக்கலையோ அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறோம்ல, அதனால் என்ன நன்மைன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை கேள்வி கேட்க பயப்பட மாட்டீங்க. பயப்படாமல் அவர் என்ன பண்ணுவீங்க, நிறுத்தி கேள்வி கேட்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், ஓட்டுக்கு காசு கொடுக்காம தேர்தல் வாக்குறுதி மூலியமாக மட்டும் ஜெயிச்சு வர்றாருன்னா மக்களாகிய நம்மளை பார்த்து பயப்படுவார். நிறுத்தி நிதானமாக நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவார். இதோட ஒரு படி மேலே போயிட்டு நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதேமாரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கட்சி ரீதியாக, மதம் ரீதியாக, ஜாதி ரீதியாக தான் பார்த்து ஓட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக அப்படி போகிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் சரிங்களா. இனத்தோடு சேரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா மதத்தோடையோ ஜாதியோடையோ தான் சேரக்கூடாது, கட்சியோட சேரக்கூடாது. ஒரே ஒரு இனம் தான், மனித இனம் சரிங்களா. அந்த மனித இனத்துக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ சரிங்களா, அதை சிந்தித்து தான் வாக்களிக்கணும். இலவச கல்வி, இலவச மருத்துவம், இராணுவ பாதுகாப்பு யார் தருவாங்க பார்த்துக்கணும். அரசியல்லாம் எப்படி இருக்குன்னு காமன் பீப்புளுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வர எலெக்ஷனுக்கு எல்லோரும் சிந்தித்து வாக்களிங்க. ஏன்னா அரசியல்வாதிங்க எல்லாருமே மக்களை எப்படிலாம் பேசி மயக்கி இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி ஜெயிச்சு வந்து சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா வேலையையும் ஒரு நாள் 2 நாள் பண்ணுறதில்ல, வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்களாகி நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு நாள் ஓட்டு அன்னைக்கு சிந்தித்து வாக்களித்தாவே போதுங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிக்க டைம் இருக்குது. அடுத்த 2 வருஷம் சட்டசபை தேர்தல் வரப்போகுது, டைம் இருக்குது. நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஓட்டு போட்டு நல்லா ஜெயிக்க வச்சிங்கன்னா. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோன்னா, தேவைக்காக தான் இயற்கை வளங்களை உபயோகிக்கணும். தேவைக்கு அதிகமாக உபயோகிச்சிங்கன்னா நம்மளோட அந்த இயற்கையும் அழிஞ்சு போயிடும். நம்ம தேவைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு இயற்கையை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போகணும் சரிங்களா. அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு வழி, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடக்கூடாது ரைட்டுங்களா. யார் ஓட்டுக்கு காசு தரலையோ
யார் நல்லவங்களோ அந்த ஒரே ஒரு நாள் எலெக்ஷன் அன்னைக்கு யோசித்து ஆட்காட்டி விரல் மூலியமாக ஒரு அழுத்தழுத்தினீங்கன்னா எல்லாமே மாறுங்க. ஊழல் ஒழியும், இலவச கல்வி கிடைக்கும், இலவச மருத்துவம் கிடைக்கும், இராணுவ பாதுகாப்பு கிடைக்கும். இது கிடைச்சாவே போதுங்க. நம்ம சம்பாரித்து பெரும்பான்மையான செலவு என்ன பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வைக்க முடியும். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை தரமும் உயரும். சிந்திச்சு வாக்களியுங்க. நன்றி.